அந்நியர்களே, நாம் ஏற்கனவே எமது பல காணொளிகளில் சொல்லி இருக்கின்றோம், வளைகுடா ஜலசந்தியில் இரத்த ஆறு ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைய போகும் என்று. அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்பொழுது அமெரிக்கா 2 போர்க்கப்பல்களை ஜப்பான் பக்கம் இருந்து அனுப்புவதாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை தகவலாக வருகின்றது. ஏனெனில் அங்கு ஏற்கனவே நெய்னா சொல்லுகின்றார் முற்று முழுதாக போர் முடிந்து விட்டது என்று. அப்படி ஒரு நிலைமை ஏன் இப்பொழுது அவர் இதை அனுப்புகின்றார் என்றால் அது நாரவாய் வேறவாய். ஆக இன்னும் போர் முடியவில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. ட்ரம்ப் சொல்லுகின்றார், ட்ரம்ப் claims 100% of Iran military capability destroyed. முற்றுமுழு 100% நாங்கள் ஈரானின் இராணுவ பலத்தை அளித்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். அது உண்மை என்றால் ஏன் இப்பொழுது நீங்கள் உலக நாடுகளின் உதவி கோருகின்றார்? அதாவது இன்னும் ஒரு கோரிக்கை விடுக்கின்றார். உலக நாடுகளில் எண்ணெய் வாங்க விற்க விரும்புகின்ற நாடுகள் தங்களது ஆயுத பலத்தை அல்லது ஆயுத கலங்களை கொண்டு ஜலச்சந்தியில் நிறுத்துமாறு கோருகின்றார். அதாவது ஜலச்சந்தியில் நீங்கள் ஒயில் கொண்டு போகும்போது ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் உங்களது ராணுவ போர்க்கப்பல்களை அனுப்பி பாதுகாப்பு ஸ்காட் கொண்டு போக சொல்கின்றார். அப்ப இப்படியாகத்தான் அவர் ஒரு ஜலச்சந்தியை மாற்றப் போகின்றார். ஏற்கனவே சொல்லிவிட்டார், ஈரானுடன் நாங்க முற்று முழுதாக முடித்து விட்டோம் என்று அவர் எக்ஸிட் அடித்து விட்டார். எக்ஸிட் அடித்த பிற்பாடு இதை அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இன்னும் போர் முடியாத நிலையில் இருக்கின்றது என்றும் போர் தொடரும் என்றும். இன்னும் ஒரு செய்தி சொல்லுகின்றது, இந்த போர் 5 ஆண்டுக்கு நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக. அதுவும் ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனெனில் இப்பொழுது அமெரிக்க அதிபருக்கு எதிராக மிக அதிகமாக மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் கிளம்பி இருக்கின்றது. நெய்னா இதை எந்த அளவுக்கு அவர் இதில் தாக்கு பிடிக்க போகின்றார் என்பதை நான் அறியேன். ஆனால் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப் கூட அவருக்கு எதிராக வருகின்றது. இப்பொழுது பாருங்கள், இந்த சண்டையில் மிக அதிகமான பணத்தை அள்ளுகின்றது ரஷ்யா. அதிக விலை கொடுத்து இப்பொழுது அவர் கூட அமெரிக்க அதிபர் கூட ரஷ்யாவிடம் ஒயில் வாங்குறத இந்தியாவை கெஞ்சுகின்றார். அதற்காகத்தான் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக மோடி மஸ்தான் ஜியை ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்து வரவேற்று அவங்களுக்கான ஒரு தொழில்துறை ஒரு வர்த்தக தளத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் அமெரிக்காவுக்குள். இப்படியாக முட்டாள்தனமான பல முடிவுகளை நெய்னா எடுப்பதால் அவருக்கு அரசியல் சம்பந்தம் இல்லாத விடயம் போன்று அமைகின்றது. இவருக்கு அரசியல் உண்மையிலேயே தெரியுமோ தெரியாதா சொல்ல தெரியவில்லை. ஆனால் மிகப்பெரிய அடிவாங்கி அழிய போகுது ஜலச்சந்தி. அது ஒரு புறம் இருக்க, ஈரானில் அதிகமாக நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம் இல்லையா, ஈரானுக்குள் உளவாளிகள் அதிகமாக நடமாடுகின்றார் என்று. இப்பொழுது இந்திய மாணவர்கள் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களாம். இந்திய மாநிலம் முழுவதுமாக கல்வி கற்பதற்கு, அதாவது கல்வி என்ற போர்வையில் வந்திருக்கின்ற உளவாளிகள், அதனால் அடுத்து சொல்வோம். அப்படி இந்த உளவாளிகளை 4-7 மாகாணங்களில் ஈரான் நேற்று சனிக்கிழமை, வெள்ளி சனி தினங்கள், நாளை என்றும் அது ஞாயிறு கூட நீடிக்கலாம், அதிகமாக களை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டார்களா அல்லது இருக்கின்றார்களா விசாரணை என்ற விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் அவைகள் வெளிவருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் ஈரானில் நடக்கின்ற உதாரணமாக அது இராணுவ உயர்மட்டம் இருந்து கீழ்மட்டம் வரையாக ஈரானுக்கு எதிராக ஷெல்கள், இந்த ஸ்பைஸ்கள் அதிகமாக முளைத்திருக்கின்றன. நாம் அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்ன, மனிதர்கள் ஒரு 6 மாதமோ 1 வருடமோ குடியிருக்காத வீடுகளில் எலிகள் வளர்ச்சி பெறும். அதுபோன்று எலிகள் போன்றே ஈரானுக்குள் அதிகமான உளவாளிகளின் படையெடுப்பு அதிகமாக இருக்கின்றது. அது கூடுதலாக இந்தியா பக்கம்தான் அதை கூடுதலாக அது சந்தேகம் வருகின்றது. நம்ம சொல்லலாப்ப அங்கிருந்து வருகின்ற தகவல்கள். ஆக இப்படியான தகவல்கள் வருகின்ற போது எதிர்வரும் நாட்களில் ஜலச்சந்தி ஒரு இரத்த ஆறு ஓடக்கூடிய அளவுக்குத்தான் அங்கு அதிகமான சண்டைகள் வரப்போகின்றது. ஏனெனில் அமெரிக்காவும் புடாக்கண்டன் கொடாக்கண்டன், ஈரானும் புடாக்கண்டன் கொடாக்கண்டன். அமெரிக்கா நெய்னா அது வேறவா இது வேறவா, இப்படியாக பல கோணங்களில் அமெரிக்க அதிபரின் பேச்சுக்களும் செயல்பாடுகளும்
சற்று நிமிடங்கள் சிங்கப்பூரில் காலநிலை போன்று மெட்டாலஜிக்கல் போன்று மாறி வருகின்றது அவருடைய அறிவிப்புகள். ட்ரூத் சோசியல்ல கண்ட மாறி எழுதுகின்றார். இப்படியாக உலகம் முழுவதும் ஒரு கோமாளித்தனத்திற்காக ஒரு கோமாளி போன்று மாறி இருக்கின்றார் அமெரிக்க நெய்னா. இந்த லட்சணத்துல தான் 3ஆம் தடவையாகவும் அமெரிக்காவில் பதவி வைக்கக்கூடிய ஆசைப்படுறாராம். ஆசைப்படுவீங்க தானே? சரி, இப்படியாகத்தான் இந்த நிலவரம் போகின்றது. நாம் இந்த செய்திக்குள் செல்வோமா? வாங்கள் நேரே செய்திக்குள் செல்லலாம். இது இல்ல, இன்னும் ஒரு செய்தி வந்து இருக்குன்னு, அதை நாம் மறந்து விட்டோம், மன்னிக்கவும். ஈரான் தூதரகத்தில் இருக்கின்ற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபுல்லா இயங்கலையாம். அது ஏன்னு சொல்லி இப்போ அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்திருக்கிறார்கள். நாம் நமது காணொலிக்கு தந்து இருக்கின்றோம். அமெரிக்கா வான் பாதுகாப்புக்கு திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக ஒளித்து விளையாடு கொண்டு மறைமுகமாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தயாரித்திருக்கிறது. இதை நாம சொன்னமா இல்லையா? 2 வாரங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஒரே நாளில் 7 காணொலியும் தந்திருக்கின்றோம். அதற்கு முன்பாக பல வகையான ராணுவ ஆய்வு கொண்ட காணொலி தந்திருக்கின்றோம். ஈரானின் கேக் வகை, சாப்பிடும் கேக் போன்று புது புது வகையான கண்டுபிடிப்புகள் கொண்ட ஏவுகணைகளை ஏவ போகின்றது. அது நிச்சயமாக இவங்களோட வான் போன்ற வான் தடுப்பு பாதுகாப்புக்கெல்லாம் ஒழித்து காட்டாமலே செல்லும். அது வாரது போறது தெரியாது. அதாவது கண் இழந்த ஒரு மனிதர் போன்று குருட்டுத்தனமான முறையில் இருப்பவரை போய் தாக்கி செல்வது. இதைத்தான் ஈரான் கடைபிடித்திருக்கு. அந்த வகையில் நேற்று ஈராக் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்ட விடயத்தில் ஏன் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ஈரான் ரோங்ஸ்களை தாக்கி அளிக்கவில்லை என்ற ஒரு கேள்விக்குறியுடன் அமெரிக்கா மிகப்பெரிய புலனாய்வு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. பக்கங்கட்ட நடவடிக்கை இல்லையா? இது குறித்து நாம் 2 வாரங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். ஈரானின் அத்தனை வகையான ஏவுகணைகள் இவங்களோட வான் பாதுகாப்பை இடைமறித்து மறைக்க முடியாத அளவுக்கு ஒளித்து விளையாடி இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வகையில் ஈரான் அமைத்திருக்கின்றது. ஈரானில் நாம் சொல்லியிருக்கின்றோம் இல்லையா? குடிசை கைத்தொழில் போன்று வகை வகையான ஏவுகணைகளை தயாரித்து மலை முடுக்குகளில் ஒளித்து வைத்திருப்பதாகவே அதையெல்லாம் இவங்களால் அடைய முடியாது என்றும் சொல்லப்படுகின்றது. நான் சொல்லியிருக்கிறோம் இல்ல, இப்ப கட்டார், சவுதி, குவைத் போன்று ஒரு பரந்தளவு கொண்ட வான்வெளி கொண்ட ஒரு பெரிய, அதாவது ஒரு பெரிய ஒரு பிளே கிரவுண்ட் போன இடம் அல்ல ஈரான். ஈரான் மிகப்பெரிய தேசம். மலை முடுக்குகளும் மலைகளும் கொண்ட தேசம். பூமிக்கு அடியில் பல வகையான அவங்களோட ராணுவ பலங்களை ஒழித்து வைத்திருக்கிறது. இன்னும் ஒரு விடயம் இன்று வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பரவி இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம் பிடித்து வருகின்றது. அதை நாங்க பெருமையா, எல்லா புகழும் இறைவனுக்கு பெருமையாக சொல்லுகின்றோம். 3 நாடுகளும் அமெரிக்கா, இஸ்ராயல், ஈரானும் இவங்க 1000 சொன்னாலும் நான் அடித்து சொல்லுவேன், அணுகுண்டு உற்பத்தி தேசம், அணுகுண்டை கையில் வைத்திருக்கின்ற தேசம். இப்ப கடைசியாக இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் நடக்க போகின்ற இன்று ஞாயிறு அல்லது எதிர்வரும் நாட்களில் மிகப்பெரிய மோதல், அதாவது கடற்கண்டுபிடிகளும் ஈரானிய ராணுவத்தினரும் நேவிகளும் இணைந்து மோத போகின்ற மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக வரப்போகின்றது. அந்த போர்க்களத்தில் சடலங்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் மிதக்க போகின்றது. அதாவது இலங்கையில் சர்வதேச எல்லையில் ஈரானிய பொடிகள் 84 மிதந்தது போன்று 800க்கும் அதிகமான 1000க்கும் மேற்பட்ட பொடிகள் மிதப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இதை யாரும் தட்டி கழிக்க முடியாது. அதைத்தான் நாம் சொல்லியிருக்கின்றோம். ஏற்கனவே சிவப்பு ரெட் சி இருக்கின்றது போது இப்ப 26 ஓட போகும் ஒரு ஹார்முஸ் ஜலசந்தியாக மாற போகின்றது. அது மிக பெரிய வெரி ஷார்ட்லி வரப்போகின்றது. அதாவது ஈரான் அமெரிக்கா இறக்குகின்ற 250 கடற்படை நேவி காரங்களும் ஹார்முஸ் ஜலசந்தியில் தரித்திறங்குகின்ற போது அப்பொழுது போர் வெடிக்க போகின்றது. மிகப்பெரிய சேதம் 2 தரப்பாலும் வரப்போகின்றது. இந்த நிலைமையில் தான் இதற்கும் அடங்கவில்லை என்ற, அதாவது அமெரிக்கா இறுதியாக கையாள போவது 2500 நேவி படையை கொன்று களமிறக்கி அந்த போரிலும் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை என்றால் அமெரிக்கா வேறு வழியில்லை, ஈரான் என்று ஈரான் மேல ஒரு அணுகுண்டு போடுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பை நாம் பார்க்கலாம். இதை நாம் பல முறை சொல்லி வருகின்றோம். இந்த போர்
ஒரு அணுகுண்டு போர்த்தான் முடியும். அணுகுண்டு போராத்தான் முடியும். நிச்சயமாக ஈரான் ஈரானின் கை ஓங்கி இருப்பதால் ஈரான் இப்போதைக்கு அணுகுண்டை எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. அதை மீண்டும் பதிவு செய்வோம். இப்போதைய நிலைமையில் ஈரான் ஒருபோதும் அணுகுண்டை கையில் எடுக்க வேண்டிய தேவைக்கு வரவில்லை. ஆனால் அமெரிக்கா இஸ்ராயலும் தொடரான தோல்விகளை தழுவி வருகின்ற போது நிச்சயமாக 2 நாடில் ஒன்று அல்லது 2 முனைந்து ஒரு அணுகுண்டை தூக்கி போடுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. எங்கு போகின்றார்கள்? ஈரானின் தெஹ்ரான் சிட்டியில் மிக அதிகமான மக்கள் செறிந்து வாழும் பகுதியை நோக்கி. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்ற உங்களுக்கு அது இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் அதை ரிமைண்டர் பண்ணி காட்ட போகின்றோம். என்னுடைய டார்கெட் 2 லட்சம் மக்கள் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் அது 10 லட்சம் மக்களுக்கு மேல் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அதை சொல்லுகின்றோம். என்னுடைய கணிப்பீடு, சொந்த கணிப்பீடு 2 லட்சம் மக்கள் அழியக்கூடும் என்று சொல்லப்பட்டால் நான் சொன்னாலும் இல்லை, அது 10 லட்சம் மக்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அணுகுண்டு போடக்கூடிய வசதியை 2 நாடுகளும் கடைபிடிக்கும். அந்த வகையில் ஈரான் மேல் சொல்லுவான் நீ தூக்கி போடு. ஆகையினால் நேரம் பார்த்து தோல்விக்கு மேல் தோல்வி தழுகின்ற போது பக்கம், மானம், அசிங்கம் அரங்கேறுகின்ற போது நிச்சயமாக ஈரான் மீது இஸ்ராயேல் ஒரு அணுகுண்டை கொண்டு வீசுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. நாம் இன்னும் செய்திக்கு செல்லவில்லை, கொஞ்சம் செய்தி சொல்லுவோம். ஆக இது குறித்து நேர செய்திக்கு செல்லுவோமா? ஈராக் தூதரகத்தில் உள்ள அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்பு ட்ரோன் தாக்குதலை தடுக்க தவறிவிட்டது. நேற்று சனிக்கிழமை அதிகாலையில் அமெரிக்க தூதரகம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்பு தடுக்க தவறிவிட்டது என்று ஒரு அறிக்கையில் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. புதிய வான் பாதுகாப்பு அமைப்பை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது அமெரிக்க தூதரகத்தில் நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்கா தரப்பால் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று அதிகாலையில் பாக்தாத்தில் நடந்த தாக்குதலில் அமெரிக்க தூதரகத்துக்கு சொந்தமான பல மாடி வசதிகள் குறிவைக்கப்பட்டதாக ஈரானிய அறிக்கைகள் தெரிவிக்கிறது. சில மணி நேரங்களுக்கு பிறகு தூதரகம் மீதான தாக்குதலை ஈராக்கிய பாதுகாப்பு சேவைகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அறிக்கைகளின்படி ஈராக் தலைநகரில் உள்ள அமெரிக்க தூதரக பணியின் பிரதேசத்தில் அமைந்துள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிலையம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. துல்லியமான முறையில் தாக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்பை தொடங்கியதற்கு வருத்தப்படும் வரை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் போரை தொடர ஈரானிய ஆயுதப்படைகள் நேற்று சனிக்கிழமை சவால் விட்டு உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை ஈரானின் உளவுத்துறை படைகள் 3 மாகாணங்களில் அமெரிக்க இஸ்ரேலிய இணைக்கப்பட்ட கூலிப்படை செல்களை அகற்ற இருக்கின்றது. ஈரானின் உளவுத்துறை படைகள் 3 மாகாணங்களில் அமெரிக்க இஸ்ரேலிய இணைக்கப்பட்ட கூலிப்படை செயல்களை நீக்கியிருக்கின்றது, கைது செய்திருக்கின்றது. மசாந்தரன், குஜஸ்தான் மற்றும் ஹோரசன் ரசாபி மாகாணங்களில் முன்கூட்டிய நடவடிக்கைகள் இஸ்ரேலிய ஆட்சி மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்த 3 கூலிப்படை செல்களை அகற்றியதாக ஈரானிய உளவுப்படை நேற்று சனிக்கிழமை அறிவித்திருக்கிறது. வடக்கு மசாந்தரன் மாகாணத்தில் நேற்று மாகாணத்தின் நகரங்களில் பாதுகாப்பு எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயன்ற 10 பேர் கொண்ட கூலிப்படை செல்களை ஈரானிய பாதுகாப்பு படைகள் அடையாளம் கண்டு அகற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. குழுவின் உறுப்பினர்கள் ஈரானிய பாதுகாப்பு படைகள் மீது தாக்குதல் நடத்திய வரலாற்றை கொண்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு கொரசான் ரசாபி மாகாணத்தில் பாதுகாப்பு படைகள் உளவுத்துறை செயல்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் எதிரியுடன் இணைந்த பயங்கரவாத ஊடக வலை அமைப்புகளுடன் ஒத்துழைக்கும் 10 அமெரிக்க இஸ்ரேலிய இணைக்கப்பட்ட கூலி படைகளை அடையாளம் கண்டு கைது செய்வதில் வெற்றி பெற்றதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த நபர்கள் இராணுவ தளங்கள் மற்றும் சில பொருளாதார உட்கட்டமைப்புகளின் இருப்பிடத்தை தகவலை ஆக்கிரமிப்பு எதிரிகளுக்கு தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொதுக்கூட்டங்களில் தங்கள் இருப்பை தடுக்க மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் சில அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி மையங்களின் இருப்பிடம் குறித்து இஸ்ரேலிய ஆட்சிக்கு தகவல் அளித்துள்ளனர். அவை பாதுகாப்பு படைகள் மற்றும் இராணுவ உபகரணங்களின் மறைவிடமாக கூறுகின்றன என்றும் அமைச்சகம் மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு மாகாணமான குஜஸ்தானில் 3 பேர் கொண்ட பயங்கரவாத குழு ஒன்று அகற்றப்பட்டதாகவும் அமெரிக்க இஸ்ரேலிய குழு நாட்டிற்கு வெளியே கூலிப்படையினர் செயல்பட்டு வருவதாகவும் ஈரான் தெரிவிக்கிறது. ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் மத்திய கிழக்கு முழுவதும் தீவிரமடைந்து வருவதால் ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் இடைமறிப்புகள், கடற்படை மோதல்கள் மற்றும் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்களை தூண்டும் நேர முன்னேற்றங்களை பின்தொடரவும் ஈரான், இஸ்ரேல் மற்றும் துபாய், சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத்
மற்றும் ஒமான் உள்ளிட்ட முக்கிய வளைகுடா நாடுகளில் சமீபத்திய ராணுவ நடவடிக்கைகள், ராஜதந்திர எதிர்வினைகள், வெளியேற்ற ஆலோசனைகள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியை கண்காணிக்கவும் செய்து வருகிறதாம். சவுதி விமானப்படை தளத்தில் அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. சமீபத்திய நாட்களில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தில் 5 அமெரிக்க விமானப்படை எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் தாக்கப்பட்டு சேதமடைந்ததை தொற்று அமெரிக்கா மிகப்பெரிய அதிர்ச்சி கண்டுள்ளதாகவும் ஈரானிய தகவல்கள் தெரிவிக்கிறது. ஈரானை தாக்கிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களின் புதிய அலை ஈரானிய தலைநகரின் சில பகுதிகளில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளது. அமெரிக்கா அதன் கடுமையான தவறான கணக்கீட்டிற்கு வருந்துகிறேன் என்று தெரிவிக்கும் வரை போரில் பின்வாங்காது என்று ஈரான் உறுதியாக தெரிவித்திருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி மசூத் பெசஸ்கியுடன் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்து கவலை தெரிவித்திருக்கிறார். இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் தடையற்ற எரிசக்தி போக்குவரத்து குறித்தும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். டெல்லி மத்தாஞ்சி கொஞ்சம் இருங்க, வேற செய்தி தரேன். ஈரானிய படைகள் USS ஏப்ரஹாம் லிங்கன் CVN-272 நெருங்கிய பிறகு ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டர் 2 ஹெல்பயர் ஏவுகணைகள் ஏறியது. முந்தைய கடற்படை துப்பாக்கி சூடு முயற்சியால் அதை கப்பலை தாக்கியிருக்கிறது. தெஹ்ரானில் வெடிப்புகள். இஸ்ரேலிய விமான தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய தாக்குதலின் பெரிய அலையை தொடர்ந்து மத்திய தெஹ்ரானில் ஒரு குடியிருப்பு மாவட்டத்தில் ஒரே இரவில் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. ஒரு குடியிருப்பு கட்டிடம் தாக்கப்பட்டதாகவும் மீட்பு குழுக்கள் இடிபாடுகளில் உயிர் பிழைத்தவர்களை தேடி வருவதாகவும் ஈரான் ரெட் கிறிஸ்டியன் சொசைட்டி தெரிவிக்கின்றது. ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்ற ராணுவ உளவுத்துறை தலைமையகம் ஹைபாவில் உள்ள ஒரு கடற்படை தளம் மற்றும் ஒரு ரேடார் அமைப்பு உள்ளிட்ட முக்கிய இஸ்ரேலிய இலக்குகளை குறிவைத்ததாக ஈரானின் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக தெஹ்ரான் தெரிவிக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி தாக்குதல்கள் கப்பல் போக்குவரத்து அபாயங்களை அதிகரிக்கின்றன. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஹார்முஸ் ஜலசந்தியில் 2 கப்பல்களை தாக்கியதாக தெரிவிக்கிறது. அவற்றில் இஸ்ரேலுக்கு சொந்தமானதாக கூறப்படும் லைபீரிய கொடியுடன் கூடிய கப்பல் மற்றும் நிறுத்துமாறு எச்சரிக்கையை விடுத்ததாகவும் அவை புறக்கணிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் நச்சுத்தன்மை வாய்ந்த கருப்பு மலை குறித்து WHO எச்சரிக்கிறது. நீங்க எச்சரித்து என்ன செய்ய போறாங்க? ஒன்று நடக்க போலாக மிகப்பெரிய மோதல்களும் தாக்குதல்களும் நடந்த வண்ணமே வருகின்றது. இவைகள் எதிர்வரும் நாட்களில் மிகப்பெரிய மோதலை கொண்டு வரப்போகின்றது. இன்னும் நமது ஏழை பாலை நாடுகளும் இந்த எரிபொருள் ஏற்றத்தில் சிக்கப்பட போகின்றது. மிகப்பெரிய முட்டுச்சந்தியில் முட்ட போகின்றது. யுத்தம் முடிவுற போவதில்லை. 5 ஆண்டுக்கும் இந்த யுத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய நிலை கொண்டு உருவாகி வருவதாக அமெரிக்கா உள்ளிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இதேவேளை அமெரிக்கா தனது நேச நாடுகளை கைகூப்பி அழைத்தாலும் நேச நாடுகள் இந்த சண்டைக்கு இழுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஏனெனில் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏராளமான கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருப்பதால் அழிவுகளும் வெடிப்பு சத்தங்களும் கப்பல்கள் வெடிப்புகளும் சும்மா சாதாரணமாக நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது. அநேகமாக நாம் இந்த செய்தி வழங்கி 48 மணி நேரத்தில் மிகப்பெரிய போர்க்களமாக ஜலசந்தி மாறப்போகின்றது என்பதை சொல்லி மீண்டும் அந்த ஜலசந்தியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.